الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள் 6வது நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். உலகம் முழுவதும் அல்லாஹுடைய கலாம் ரமதானுடைய இரவு காலங்களில் ஓதப்படுகிறது. குர்ஆன் அற்புதம் என்பதற்கு இது ஒரு சான்று. உலகத்திலே எந்த ஒரு வேதம், எந்த ஒரு மறையும் இப்படி லட்சோப லட்சம் மக்களால் ஒரே நேரத்தில் உச்சரிக்கப்படுகிறதா என்றால் இல்லை. எவ்வளவு அழகழகாக குர்ஆன் ஓதப்படுகிறது. இப்போதெல்லாம் எல்லாமே லைவ் ஆகிறதுனால பார்க்க முடியுது. பழமையான 1000 ஆண்டு கால யூனிவர்சிட்டி, இஸ்லாமிய யூனிவர்சிட்டி, ஜாமியுல் அஸ்ஹர், அங்கேயும் தராவீஹ் 20 ரக்காத் தொழுகிறாங்க. அங்கே எப்படி தொழுகிறாங்கன்னு சொன்னால், குர்ஆனுடைய பல்வேறு கிராத்துகள் இருக்கிறது. நாம் ஓதுகிறது ஒரு வகை, பல வகை கிராத். அதில் ஒவ்வொரு காரியினுடைய கிராத்தில் ஒவ்வொருத்தர் தொழுவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை வசனங்கள் என்று ஒரு 3-4 காரிகள். உலகத்திலேயே குர்ஆனை மிஸ்ருவாசிகளை விட அழகா யாரும் ஓத முடியாது. அவங்க ஓதுறாங்க, அழகா ஓதுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அவங்க முடிக்கிறது. அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஒரு காலத்தில் தராவீஹ்ங்கிறது வந்தே பாரத் மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. வந்தே பாரத் எப்படி நிற்காம ஓடுமோ அப்படி ஓடுச்சு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி தான் இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் தராவீஹ் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய கலாமை அப்படி கேட்கறதுக்கு சும்மா இருந்துட்டு போகலாம். அதுக்கு அலம்தர கைஃப ஓதி தொழுவிச்சுட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய கலாமை நிறுத்தி நிதானமாகத்தான் ஓதணும். ஒரு 1.5 மணி நேரங்கிறது எவ்வளவு பெரிய நேரம். நம்ம அதுக்கு உலகத்தில் எதற்காக வேண்டியலாமோ நிற்கிறோம் இல்லையா? இப்போ பார்த்தா உலகம் முழுக்க அல்லாஹ்வுடைய கலாமை எவ்வளோ இனிமையாக எத்தனை வகையான கிராத்துகளில் ஓதப்படுது. இந்த மார்க்கம் சத்தியம், இந்த வேதம் சத்தியம் என்பதற்கு இதை விட என்ன சான்று இருக்கிறது? எவ்வளவு மக்கள் கூடுறாங்க. பைத்துல் மக்திஸுடைய தராவீஹ் ஒலிபரப்பாகுது, அங்கே ஓதுறாங்க. அவங்களுடைய கிராத்துடைய அந்த துணி அது ஒரு அழகா இருக்குது. கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் பேர் அங்கே தொழுகிறாங்க. உலகத்தில் வேறு எந்த சமயத்தில், எந்த மதத்தில் தன்னுடைய மதத்தினுடைய அந்த வேதத்தை கேட்கறதுக்கு இவ்வளவு லட்சோப லட்சம் மக்கள் எங்கேயாவது கூடுறாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மார்க்கம் உண்மை அப்படிங்கிறத அல்லாஹ் அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருக்கிறான். வேறு எந்த சமயமும் இவ்வளோ நேரம் வழிபாட்டில் ஈடுபட்டு ரசித்து ருசித்து மணிக்கணக்கில் காலையில் நோன்பு நோற்று இரவுல இவ்வளவு நேரம் நிற்கிறதுக்கு உலகத்தில் எந்த சமுதாயம் தயாராக இருக்க முடியும்? ஆக இது அல்லாஹுடைய இந்த மார்க்கம்தான் சத்திய மார்க்கம் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்குது. குர்ஆன் அதனுடைய பெயருக்கு ஏற்றவாறு ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. குர்ஆன் என்றால் அப்படி ஒரு அர்த்தம், ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஒரு அற்புதமாக நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ஓதப்பட்ட சூறாக்களிலே எத்தனையோ வரலாறுகளை சொல்றான். இன்றைய தராவீஹில் சூரத்துல் ஆராஃப் ஓதப்படவிருக்குது. ஆராஃபில் ஒரு வரலாறு இல்லை, ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை காண ஆசைப்பட்டது, அல்லாஹ் அந்த துர்சினாய் மலையிலே தோன்றியது, மலை சுக்குனூரான வரலாறு இருக்கிறது இல்லையா? ஃபிரௌன் அழிக்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான். யூதர்கள் சனிக்கிழமை வரம்பு மீறியதால் அவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்ட வரலாறு இருக்கிறது. இப்படி ஏராளமான வரலாறுகள் இந்த ஆராஃப் சூறாவில் இருக்கிறது. வரலாறுகள் குர்ஆன் சொல்லுகிற சரித்திரங்கள் இருக்கிறதே
அதை குறித்து சஹாபாக்கள் சொல்வார்கள், அல் கஸஸு ஜுந்தும் மின் ஜுனூதில்லா. அல்லாஹ் சொல்லுகிற வரலாறுகள், அந்த சரித்திரங்கள் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய படைகளில் ஒரு படை. அல்லாஹ்வுடைய படை என்பது அது மனிதர்களுடைய படிப்பினைக்காக வருகிற படைகள். முன்வாழ்ந்த சமுதாயங்களில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களுடைய சரித்திரமும் குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ்வுடைய தண்டனைக்குள்ளானவர்களுடைய சரித்திரமும் இருக்கிறது. இந்த ரெண்டுமே நமக்கான படிப்பினையை தருது, நமக்கு நம்பிக்கையையும் அச்சத்தையும் தருகிறது. அந்த வகையிலே இவைகள் ஜுந்தி என்று சொல்லலாம். இன்றைக்கு ஓதப்படுகிற வசனங்களிலும் வருகிறது, ஃபக்ஸூஸில் கஸஸ், மக்களுக்கு குர்ஆனுடைய சரித்திரங்களை சொல்லுங்கள், லஅல்லஹும் யதஃபக்கரூன், மக்கள் சிந்தித்து படிப்பினை பெறட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படி அவ்வளவு படிப்பினைகள் இருக்கு, சம்பவங்கள் இருக்காது. குர்ஆனுடைய வரலாறுகளை நம்ம பேசினால் மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளவு அழகான குர்ஆன் சொல்லுகிற விஷயத்தை சொன்னாலே போதும், அதுக்கு மேலே எதையும் சொல்ல தேவையில்லை. அவ்வளவு வரலாறுகள் இந்த குர்ஆன்ல இருக்குது. நேற்று இரவு நாம் ஆராஃபுடைய ஆரம்ப வசனங்கள் சிலவற்றை ஓதினோம். அதில் வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக் என்று சொல்றான். அந்நாளில் எடை போடல் உண்மையாகும், சத்தியமாகும் சொல்றான். மறுமையில் எடை போடல் இருக்குது, தராசுல எடை போடப்படும். எடை போடுறது எதை எடை போடப்படும்? நம்ம செய்யக்கூடிய அமல்களும் எடை போடப்படும். நம்முடைய தொழுகை, நோன்பு, இந்த அமல்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காண்டி செய்யப்பட்டுச்சு, முஹஸ்ஸுதிக்காண்டி செய்யப்பட்டுச்சு, நிறைவாக செய்யப்பட்டதா, குறைவாக செய்யப்பட்டதா, எல்லாம் அந்த தராசுல தெரிஞ்சு போயிடும். அமல்கள் எடை போடப்படும். அதே போலதான் இந்த அமல்கள் பதிவு செய்யப்பட்ட ஏடு, அது எடை போடப்படும். மூணாவது, அமல்களை செய்த மனிதர்களே எடை போடப்படுவாங்க. எல்லாம் முஸ்லிம்கள், காபிர்கள், பாவிகள், நல்லோர்கள், முனாஃபிக்குகள் எல்லாம் எடை போடப்படுவாங்க. இந்த எடை போடல் உண்மை என்று நம்புவது நம்முடைய அகீதா, கொள்கை. அது நம்முடைய கொள்கை நூல்களில் சொல்லுவாங்க, அல் மீசானு ஹக்குன், மறுமையில் ஒரு தராசு இருக்குது, அது உண்மை, அதை நம்ம நம்புறோம். எப்படி சிராத்தை நம்புறோமோ அது மாதிரி நம்புறோம். இப்படி மறுமை காட்சிகளை அல்லாஹ் இந்த சூறால சொல்லுவான். சொர்க்கவாசிகள் சொர்க்கம் போன பிறகு, நரகவாசிகள் நரகம் போன பிறகு, சொர்க்கவாசிகள் அவங்கள கூப்பிடுவாங்க. யார? நரகவாசிகளை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு கேட்பாங்க, உலகத்தில் அல்லாஹ் சொன்னதையெல்லாம் சொன்னப்போ அதை கேலி செஞ்சீங்களே, இப்போ உண்மை தெரிஞ்சுதான்னு கேட்பாங்க. வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னா அஸ்ஹாபன் நார், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து கேட்பாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு வாக்களித்தது உண்மைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த காட்சிகளை அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் என்னங்க இருக்கு? நரகவாதிகள் சொர்க்கவாசிகளை கூப்பிடுவாங்க, கொஞ்சோண்டு தண்ணி குடிங்க, தண்ணி கொடுங்க எங்களுக்கு, அஃபீது அலைனா மினல் மா, தண்ணீரும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகாரத்தை கொஞ்சம் கொடுங்க. அப்போ நரகவாசிகளுக்கும் பசிக்கும் தெரியுது, நரகவாசிகளுக்கும் தாகம் இருக்கும். சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ இவங்க அவங்கள பார்ப்பாங்க, அவங்க இவங்கள பார்ப்பாங்க. ரெண்டுக்கும் நடுவில் ஒன்றா இருக்கும், ஒரு ஹிஜாப், தடுப்பு சுவர் இருக்கும், பைனஹுமா ஹிஜாப். பார்க்கலாம் சொர்க்கவாசிகள் நரகத்தை, நரகவாதிகள் சொர்க்கத்தை பார்ப்பாங்க. அப்பதான் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ்வுடைய அருள் புரியும், நரகவாதிகளுக்கு அப்பதான் ஏக்கம் விளங்கும். உலகத்தில் எவ்வளோ கேலி செஞ்சா மார்க்கத்தை, ரெண்டு பேரும் பார்ப்பாங்க. இவங்க கேட்பாங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி, சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தருவதை அல்லாஹ் தடை செய்து விட்டான், ஹர்ரமஹுமா, அல்லாஹ் தடை செஞ்சுட்டான்பா, நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மறுமை காட்சியெல்லாம் இந்த ஆராஃப்ல வருது. குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கி ஓதுகிற போது கிடைக்கிற அந்த ரசனையும் இனிமையும் தனியானது இல்லையா? சிராத்துடைய பாலத்தை கடக்கிற விஷயங்கள் இருக்குது, பல முறை சொல்லியிருக்கிறோம். அந்த பாலத்தை கடக்கிறவர் எப்படி கடப்பாரு? மறுமையில் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒளி தரப்படும். அந்த ஒளி எவ்வளவு தரப்படுதோ அதை பொறுத்து தான் அவர் கடப்பதும் இருக்குது. சில நல்ல மக்களுக்கு ஒளி எப்படி தரப்படும்? மலை போன்ற ஒளி தரப்படும். அவங்க சிராத்தை கடக்கிறதுல கஷ்டமே இல்லாமல் கடந்துருவாங்க. சிலருக்கு அதை விட கம்மி, சிலருக்கு பேரிச்ச மரம் அளவுக்கு ஒளி தரப்படும். ஆக குறைந்த ஒளி முஸ்லிம்களில் யாருக்கு தரப்படும்? ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருப்பாரு, அவருக்கு ஒளி அவருடைய பெருவிரல் அளவுக்கு ஒளி, பெருவிரல்ல ஒளி இருக்கும். அந்த ஒளியும் நிரந்தரமா இருக்காது, கொஞ்ச நேரம் மின்னும், கொஞ்ச நேரம் அணையும். மின்னும் போது ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பார், அணையும் போது நின்றுவார். இப்படியே அவர் சிராத்தை கடக்கிறதுக்குள்ள படாத பாடு விட்டுருவார். ஏன்னா அது தொடர்ந்து மின்னி கொண்டு இருக்காது, மின்னவும் அணையவும். மின்னும் போது எடுத்து வச்சிருவார், அணையும் போது நின்றுவார், விழுந்துருவோமோங்கிற பயத்தில். இப்படியெல்லாம் மறுமை காட்சிகளை பற்றி அல்லாஹ் இந்த சூறால சொல்லுகிறான். இப்படி பல வரலாறுகள் நிறைந்த
ஒரு அற்புதமான சூரா தான் ஆராஃப். ஆராஃப்னா என்ன? ஆராஃபுக்கு அர்த்தம் தடுப்பு சுவர்கள் என்று அர்த்தம். அந்த ஆராஃபில் தடுப்பு சுவரில் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்பப்படாம ஒரு கூட்டம் நிறுத்தப்படுவாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். ஆராஃபி ரிஜாலுன், ஆராஃபில் இந்த தடுப்பு சுவரில் ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க சொர்க்கத்துக்கும் இன்னும் போயிருக்க மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க. அவங்க யாரு? இப்படி தடுத்து நிறுத்தப்படுகிற அந்த கூட்டம் யாரு? பல கருத்துக்கள், ஒரு 3 கருத்துக்களை நான் சொல்றேன். பிரபலமான அறிஞர்கள் சொல்வது என்னன்னா, யாருடைய நல்லறங்கள் மிகைத்திருக்குமோ அவங்க சொர்க்கம் போயிடுவாங்க, யாருடைய பாவங்கள் மிகைத்திருக்குமோ அவங்க நரகம் போயிடுவாங்க. இப்படியும் மனிதர்கள்ல 3வது ஒரு ரகம் இருப்பாங்க, அவங்களுடைய நல்லறங்களும் தீமைகளும் சமமா இருக்குமா. இப்ப இவங்களை சொர்க்கத்துக்கும் அனுப்ப முடியாது, நரகத்துக்கும் அனுப்ப முடியாது, அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இவங்க தான் ஆராஃபாசிகள். கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஆனா ஆரம்பத்தில் இவங்க நரகத்துக்கும் இல்லை சொர்க்கத்துக்கும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவுல ஆராஃப்ங்கிற அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்படுவாங்க. நல்லவைகளும் தீமைகளும் சமமா இருக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கருத்து, அந்த கருத்து நம்ம எல்லாம் ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு கருத்து. ஆராஃபாசிகள் யார் அப்படின்னா, அவங்க போர்க்களம் சென்று ஷஹீதானவர்கள். போர்க்களம் சென்று ஷஹீதானவர்கள் ஏங்க அவங்க நிறுத்தி வைக்கப்படுறாங்க? அவங்க தான் சொர்க்கத்தில் முதல்ல போக வேண்டியவங்களாச்சு. அப்படின்னா அவங்க பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாம போருக்கு சென்றவர்களாம். பாருங்க, நஃபிலான வணக்கங்களுக்கு பெற்றோர் அனுமதி தேவை, ஃபர்துக்கு தேவையில்லை. ஃபர்துக்கு தேவையில்லை, போய் தொழுகிறதுக்கு அத்தா மாட்ட அனுமதி கேட்கணுங்கிற தேவையில்லை, அதை தடுத்தாலும் மீறி தான் வரணும். ஆனா சில வணக்கங்கள் ஊரை விட்டு வெளியே போற வணக்கமா இருக்குதா, பெற்றோர் அனுமதியும் தேவை. அப்ப பெற்றோர் அனுமதி இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில போய் உயிரை கொடுத்துருப்பாரு, ஷஹீதும் ஆயிருப்பாரு, பெற்றோர்கிட்ட அனுமதி கேட்கல, அவங்க சங்கடப்படுத்திட்டாங்களா, அல்லாஹ் அவங்கள நிறுத்திடுவான். இதுல நமக்கு பாடம் இருக்கு, பெற்றோரை சங்கடப்படுத்துபவர்களுக்கு எச்சரிக்கை இருக்குது. இவன் என்ன செஞ்சாலும் நிறுத்தி வைக்கப்படுவாங்கிற அந்த எச்சரிக்கையும் என்னங்க இருக்குது. 3வது ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்துப்படி ஆராஃபாசிகள் அப்படிங்கிறது மேல சொன்னவங்க அல்ல, ரொம்ப உன்னதமானவர்கள். அவங்க யாரு தெரியுமா? இந்த உம்மத்துல மறுமையில சில பேரை நீதிமான்களா அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுப்பான், நீதிமான்களாக தேர்ந்தெடுப்பான். அந்த நீதிமான்களை அல்லாஹ் ஒரு இடத்துல நிறுத்தி அவங்க மஹ்ஷர்ல நிக்கிற மக்களை பார்த்து முகத்தை வச்சே சொல்லிடுவாங்க, இவங்க நல்லவங்க சொர்க்கத்திற்குரியவர்கள், இவர்கள் தீயவர்கள் நரகத்திற்குரியவர்கள். அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறது போக இந்த மனிதர்களை வச்சு அல்லாஹ் ஒரு தீர்ப்பு வழங்குவான். அவங்க முகங்களை பார்த்து சொல்லிடுவாங்க, இந்த முகங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய முகங்கள், இதெல்லாம் நரகத்திற்குரிய முகங்கள். அந்த நீதிமான்கள் தான் ஆராஃபாசிகள். அந்த தீர்ப்பை வழங்கிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இதெல்லாம் என்னங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களுக்கு அறிஞர்கள் சொல்லுகிற தஃசீர். அருமையானவர்களே, இந்த ஆராஃப் சூராவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சரித்திரங்கள்ல ஒன்று தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் அதையும் தெரிந்து கொள்வோம். பல முறை நாம சிலதை சொல்லி இருக்கலாம், இருந்தாலும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தது எப்படி, படைத்த பிறகு அவங்க சொர்க்கத்தில் எவ்வளவு காலம் இருந்தாங்க, இப்லீஸ் எப்படி வழிகெடுத்தான், உலகத்துக்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சு, இந்த வரலாறையும் நாம கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் முதல்ல படைக்க நாடிய போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை மண்ணிலிருந்து தான் படைக்க நாடுகிறான் இல்லையா. மலக்குமார்களை ஒலியால படைக்கிறான், ஜின்னுகளை தீப்பிழம்பால் படைக்கிறான். 3வது ஒரு இனம், ஏற்கனவே அந்த 2 இனமும் இருக்குது, ஒலியால் படைக்கப்பட்ட இனமும் இருக்குது இல்லையா, தீப்பிழம்பால் படைக்கப்பட்ட இனமும் இருக்குது. அந்த இனத்தின் தலைவன் தான் இப்லீஸ். இப்லீஸ்னா நிராசை அடைந்தவன் அர்த்தம். ஒரு நேரத்தில் அவன் நல்லோர்களில் இருந்தான். இப்ப அல்லாஹ் 3வது ஒரு இனத்தை படைக்க விரும்புறான். அந்த இனத்தை படைக்கிறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற மூலப்பொருள் எது? மண்ணு. மண்ணை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், விரும்புறான். மண்ணில் இருந்துன்னு சொல்லி முதல்ல ஒரு மலக்கிடம் சொல்றான், போய் பூமியின் மேற்பரப்பில் இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து, இங்கிருந்து அங்கிருந்துமாக பல இடத்திலிருந்து மண்ணை சேகரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மலக்கு வருகிறார் மண்ணை எடுப்பதற்கு. பூமி சொன்னது, அஊது பில்லாஹி மின்க அன் தன்குஸ மின்னி, என்ன தொடக்கூடாது, நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை தொட்டு சிதைத்து விடாதேங்குது. இப்போ அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடினால் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு பெருமானார் சொன்னாங்க. பூமி சொல்லுது, நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தரேன், என்னை தொற்றாதீங்கன்னு சொல்லி.
அவரால் முடியல, அவர் போயிட்டார். போய் சொல்கிறாரு, யாரெல்லாம் மண் இப்படி சொல்லிடுச்சேன்னு சொல்லி. அல்லாஹ் அடுத்து இன்னொரு மலக்கு அனுப்புகிறான். அவரும் எடுக்கலான்னு வரும்போது அது அவுது பில்லாஹி அன் தன்குஸ மின்னி, எடுக்கக்கூடாது, என்ன சிதைக்காதேங்குது. அவரும் போயிடுறாரு. முதலாவது வந்தவர் ஜிப்ரீல், இரண்டாவது வந்தவர் மீகாயில், மூணாவது ஒரு மலக்கு அனுப்புகிறான், நீங்கள் போங்கன்னு சொல்லி. அவர்கிட்டையும் பூமி சொல்லுது, நான் அல்லாஹ் கொண்டு பாதுகாப்பு தேடுறேன், என்னை குறைத்து விடாதீர், சிதைத்து விடாதீர். அவர் சொல்றாரு, நானும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் திரும்புவதிலிருந்து. அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான், அந்த கட்டளை நிறைவேற்றாமல் நான் சும்மா எப்படி திரும்புவேன், நான் அந்த பாவத்தை செய்வதிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டார். அவர் தான் மலக்குல் மௌத். அதனால தான் அவருக்கு அந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தான். இவர் தான் உயிர்களை கைப்பற்றுவதற்கு சரியான ஆளு. இல்லைன்னா வேற யாராவது நியமிச்சிருந்தா அந்த மலக்கு வரும்போது நாமளும் அல்லாஹ் கொண்டு பாதுகாப்பு தேர்ன்னு சொன்னா அவர் திரும்பி போயிருப்பார். உலகத்தில் யாருக்குமே மூத்து வந்து இருக்காது. அல்லாஹ் பார்த்தா இவர் தான் சரியான ஆளு, அதனால அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டான், இதம்ப உயிர்களை கைப்பற்றணும்னு சொல்லி. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மலக்குல் மௌத் என்ன பண்ணாரு, எல்லா வகையான மண்ணையும் எடுத்தார். வெள்ளை நிற மண், கருப்பு நிற மண், சிவப்பு நிற மண், மிருதுவான மண், கட்டியான மண், எல்லா வகை மண்ணிலிருந்தும் எடுத்தார். அதனால தான் மனிதர்கள் பல வகையா இருக்கிறாங்க. நிறத்தால் பல வகை, குணத்தால் பல வகை. யார் எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டானோ அந்த மண்ணுடைய குணம் தான் இருக்கும். மண்ணின் மைந்தன் சொல்றோமே, அது பிறந்த ஊரை வச்சு அல்ல, எங்க இறக்க போறீங்களோ அதுதான் நீங்க படைக்கப்பட்ட மண். இதுதான் எந்த மண்ணில் இருந்து படைக்கப்பட்டீங்களோ கடைசியில் அங்கே போய் தான் மௌத்தாவீங்க. அது தெரிஞ்சாதான் அந்த மண்ணுக்கு தான் நீங்க மைந்தன். பிறந்த மண் அல்ல மண்ணின் மைந்தன் என்பது நம்ம தப்பா வழங்கி வச்சிருக்கிறோம். பிறந்த மண் அல்ல, இறக்க போகிற மண்ணு தான். மக்கால இறப்பவர் மக்காவுடைய மண்ணின் மைந்தன் அர்த்தம். அப்ப எல்லா மண்ணையும் கலந்து தான் எடுக்கிறார், எடுத்து அல்லாட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். அல்லாஹ் அந்த மண்ணை என்ன செய்யறான், தண்ணீரோடு குலைக்கிறான், களிமண்ணாகுது. மண்ணையும், அப்ப மனிதனுடைய மூலப்பொருள் ரெண்டு, அதுல மண்ணும் இருக்குது, அதுல தண்ணீரும் இருக்குது. தண்ணீர் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை. வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின், எல்லா உயிருள்ள பொருளுக்கும் அடிப்படை தண்ணி. இந்த தண்ணியிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைக்கிறான். மண் அது சாந்தமான பொருள், நிலைகுலையாத பொருள், அடக்கமான பொருள். அந்த மண்ணு தண்ணி இந்த ரெண்டையும் கலந்து அல்லாஹ் இந்த களிமண்ணுல ஒரு உருவத்தை தயாரிக்கிறான். ஒரு உருவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், தயாரிக்கிறான். அந்த உருவத்தை தயாரிச்சு அப்படியே விட்டுறான். மலக்குகளை கூப்பிட்டு சொன்னா, இதை பார்த்துக்குங்க, இதை பாருங்க, இதுல நான் எப்ப ரூஹ ஊதுவேனோ அப்ப நீங்க எல்லாம் இந்த உருவத்துக்கு சஜ்தா செய்யணும். இப்ப களிமண்ணா இருக்குது, அப்படியே எல்லாம் உருவமா செஞ்சு வச்சிருக்கிறான். ஒரு நேரம் வரும், நான் ரூஹ் ஊதுவேன், அப்படி ஊதும் போது நீங்க எல்லாம் சஜ்தா பண்ணிடணும்னு சொல்லி. இப்ப அந்த களிமண்ணில் தயாரித்த உருவம் அப்படியே இருக்குது. எத்தனை வருஷம் இருந்துச்சு, 40 வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தத்தில் பல காலங்கள் அப்படியே அல்லாஹ் நிதானமாக தான் எல்லாத்தையும் செய்கிறான். நமக்கு கற்றுக் கொடுக்குறான் எல்லாவற்றிலும் நிதானம் தேவை என்பதை. அதை களிமண்ணால் படைக்கப்பட்ட அந்த படைப்பு அப்படியே இருக்குது. அந்த படைப்பை மலக்குகளும் பார்க்குறாங்க. அவ்வப்போது மலக்குகள் பிரமிக்கிறாங்க. மலக்குகளுடைய பிரமிப்புக்கு காரணம் அல்லாஹ்வுடைய இந்த உன்னத படைப்பு எப்படி இருக்கும் என்று பிரமிக்கிறாங்க. இப்லீஸும் அடிக்கடி அதை சுற்றி சுற்றி வரான். இப்லீஸும் சுற்றி சுற்றி வரான். அவனுடைய பிரமிப்பு என்ன, பொறாமை, நம்மளை விட ஒரு சிறந்த படைப்பை அல்லாஹ் படைச்சிருவானோ அப்படிங்கிற கெட்ட எண்ணம் அப்பவே வந்துருச்சு. அப்பவே அவனுக்குள்ள வந்துருச்சு. அவனும் வர்றான், அவனை அடிக்கடி பார்க்கறான், ஆய்வுலாம் செய்யறான். பார்க்கறான், இவருக்கு வயிறு இருக்குது. வயிறு இருந்தா இவர் என்ன செய்ய மாட்டார், தன்னை கட்டுப்படுத்த மாட்டார். இப்லீஸ் கணிச்சிட்டான். உலகத்தில் நடக்கிறதே ரெண்டு விஷயத்துக்கு தானே, வயிற்றுக்கும் மர்ம உறுப்புக்கும் தான் போராட்டமே. இந்த ரெண்டையும் அடக்கினவன் மனிதன், இந்த ரெண்டையும் அடக்க தவறியவன் செய்தான் இல்லையா. இப்போ பார்க்குறான், இல்லை இவருக்கு என்ன இருக்குது, வயிறு இருக்குது. இவர் லா யதமாலக், தன்னை கட்டுப்படுத்த மாட்டார். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இப்லீஸ் சொன்னான், அப்படியே பார்த்துட்டு சொன்னானா, இல்லை இவர் கட்டுப்படுத்துகிற படைப்பு இல்லைன்னு சொல்லி. ஆக இப்படியாக கொஞ்ச நாள் அப்படியே விட்டு விட்டு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய ரூஹ ஊதுறான். மனிதனுடைய சிறப்பு ரெண்டு. ஒன்று, ஆதம என் கையால் படைத்தேன் அல்லாஹ் சொல்லுவான், ஹலக்துஹு பியதை, என் கையில நான் படைச்சேன்னு சொல்லுவான். ரெண்டாவது, வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை நான் ஊதினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ் அந்த படைச்சு வச்சிருக்கு, தயாரிச்சு வச்சிருக்கானே, அதுல ரூஹ ஊதுறான். அந்த ரூஹு அப்படியே தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இறங்குது.
தலையில் அந்த ரூஹ் வந்ததும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல்ல தும்மல் வந்துச்சு. தும்மல் வந்ததும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், யர்ஹமுக ரப்புக், ஆதமே உமது ரப்பு உன் மீது கருணை புரிவான் அப்படின்னு சொல்லி. பிறகு அந்த ரூஹ் அடுத்தடுத்து எல்லா பொருளுக்கும் வருது சரிங்களா. கண்ணுக்கு வருது. கண்ணுக்கு வந்ததும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல எதை பார்க்குறாங்க? சொர்க்கத்தினுடைய அந்த கனிகளை எல்லாம் பார்க்குறாங்க. சொர்க்கத்தினுடைய கனிகளை பார்க்குறாங்க, கண்ணுக்கு வந்தது. பிறகு அந்த ரூஹு வயிற்றுக்கு வருது. வயிற்றுக்கு வந்ததும் இன்னும் உடல் முழுவதும் ரூஹு இறங்கல, பாதம் வரைக்கும் வரல. வயிற்றுக்கு வந்ததுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்து கனியை எடுக்க அவசரப்படுறாங்க. இப்போதான் அல்லாஹ் சொன்னா, குலிகல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். முழுசா உயிர் ஊதப்படலை, அதுக்குள்ள சொர்க்கத்து கனியை பறிக்கிறதுக்கு அவசரப்படுறார். அல்லாஹ் சொன்னா, குலிகல் இன்சானு மின் அஜல், இந்த மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். ஆக அதுக்கப்புறம் ரூஹ் என்னங்க கால் வரைக்கும் வருது. முழுமையாக ரூஹ் ஊதப்பட்டாச்சு. ரூஹ் ஊதப்பட்ட பிறகு இப்ப அல்லாஹ் சொல்றான், இவருக்கு சஜிதா செய்யுங்கள், இவருக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? வானவர்களுக்கு உத்தரவிடுகிறான். உத்தரவிட்டதுமே முதல்ல சஜிதாவில் விழுந்த வானவர் யார் அப்படின்னு சொன்னா மீகாயிலாம். அவர் தான் முதல்ல விழுந்தாராம். எல்லாருமே ஆயத்தம் ஆயிட்டாங்க, அவர் முந்திக்கிட்டாராம். அவர் முதல்ல சஜிதா செஞ்சதுனால அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு சிறப்பு என்ன? அவருடைய நெற்றியில், மலக்குடைய நெற்றி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது சரிங்களா, அது ஒலியாலான படைப்பு, நம்முடைய புரிதலுக்கு சொல்லப்படுது. அவருடைய நெற்றியில முழு குர்ஆனும் எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர் அடிபணிந்ததுனா முதல்ல விழுந்துட்டாராம் சஜிதால. எல்லா மாணவர்களும் சஜிதா செஞ்சிட்டாங்க, இப்லீஸை தவிர. இப்லீஸ் ஜின்யனத்தை சார்ந்தவன், அவன் மலக்குகளுடைய கூட்டத்தோடு இருந்தான் இபாதத்து செய்யறதுனால. அவன் என்ன செஞ்சிட்டான்? மறுத்துட்டான். அல்லாஹ் கேட்குறான், ஏன்பா நீயே சஜிதா செய்யல? அல்லாஹ் கேட்குறான். இப்போ அவன் சொல்றது வருது. அப்போ எல்லா மலக்குகளும் சஜிதா பண்ணிடுறாங்க. சஜிதா பண்ணிய பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம சொல்றான், இத்ஹப், எழுந்துருங்கிறான். இப்போ ரூஹ் ஊதப்பட்டுச்சு இல்லையா, எழுந்துருங்க. எழுந்து இந்த வானவர்கள் கூட்டத்திற்கு போய் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானவர்கள் கூட்டத்துக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. அவங்க திருப்பி பதில் சொல்றாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அப்ப அல்லாஹ் சொன்னா, நல்லா கேட்டுக்குங்க, இதுதான் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்குமான வாழ்த்து சொல்கிற முறை. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வரைக்கும் சொல்வதுதான் நிரப்பமான சலாம். சலாம் சொன்னாலும் சரி, பதில் சலாம் சொன்னாலும் சரி, வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கு அப்படிதான் சலாம் சொல்றான். அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹி வரஹ்மத்துல்லாஹி அலைக்கும் வபரகாத்துஹு அஹ்லல் பைத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லும் போது ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்றான். அப்ப அதுதான் முழுமையான சலாம். நீங்க வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும்னா 10 நன்மை, வரஹ்மத்துல்லாஹ் சேர்த்தா 20 நன்மை, வபரகாத்துஹு சொன்னா 30 நன்மை. அதுக்கு மேலேயும் சேர்ந்து வார்த்தைகள் இருக்குதா? கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த இதுதான் வபரகாத்துஹு வரைக்கும் சொல்லணும். அல்லாஹ் சொன்னா இந்த வார்த்தையை நல்லா கேட்டுக்குங்கன்னு சொன்னான். இதெல்லாம் என்னங்க அங்க சொர்க்கலோகத்துல நடக்குது. இப்ப இப்லீஸ்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீ அப்பா சஜிதா செய்ய மறுத்து விட்டாய். இன்னைக்கு ஆரம்ப வசனங்களே அதான் வருது, ஆரம்பத்திலே அந்த விஷயங்கள் வருது. கால மா மனஅக், அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா நீ சஜிதா செய்யாம போயிட்ட? இப்ப இப்லீஸ் அல்லாஹ்ட்ட எதிர்வாதம் பேசினான். கலக்தனி மின் நார் வ கலக்தஹு மின் தீன், என்ன நெருப்பில் இருந்து படைத்தாய், அவரை களிமண்ணில் இருந்து படைத்தாய் என்று முதல்ல இல்லையா இனவாதம் பேசியவன் யாரு? இப்லீஸ். அப்ப இனவாதம் பேசுறவன் பூரா இப்லீஸ் தான். உலகத்திலையும் பல பேர் பேசுறானா இல்லையா? இனவாதம் இஸ்லாத்துல இல்ல, அவன் தான் பேசுறான். இல்ல, நான் நெருப்பு அது உயர்ந்தது, களிமண் அது தாழ்ந்ததுன்னு சொன்னான். ஆனா அவனுடைய வாத அடிப்படையில தவறு. நெருப்பை விட களிமண்ணு தான் எல்லா வகையிலும் சிறந்தது, பிரயோஜனம் மிக்கது. களிமண்ணு தான் தாவரங்களை முளைப்பிக்க கூடியது. களிமண்ணில் இருந்து தான் ஏராளமான கனிம வளங்கள் மண்ணில் இருந்து தான் கிடைக்குது. நெருப்பு அழிக்கக்கூடியது, நெருப்பை எரித்து சாம்பலாக்கக்கூடியது. மண் என்பது கொடுக்கக்கூடியது, நெருப்பு என்பது அழிக்கக்கூடியது. ஆக அழிக்கக்கூடிய மூலத்திலிருந்து படைக்கப்பட்டவன் இப்லீஸ், கொடுக்கக்கூடியதிலிருந்து படைக்கப்பட்டவன் மனித இனம். அப்ப அவனுடைய வாதம் தப்பா இருந்துச்சு. அவன் அப்படி சொன்னா, என்ன நீ நெருப்புல இருந்து படைச்ச, அவரை மண்ணில இருந்து படைத்திருக்கிறா என்று. அல்லாஹ் உடனே சொல்லிட்டான், ஃபஹபிஸ் மின்ஹா, வெளியே போயிருங்க இருந்து, இனிமே நீ இங்க இருக்க தகுதி இல்லை. எப்ப என்னுடைய கட்டளைய
மாறு செய்து விட்டாயோ இங்கிருந்து வெளியே போயிடுன்னு சொல்லிட்டான். அல்லாட்ட ஒரு அவகாசம் கேட்டான், எனக்கு கியாமத் வரைக்கும் உலகத்தில் இருக்க அவகாசம் கொடுன்னு சொல்லி. அல்லாவும் அவகாசம் கொடுத்தான். முதல் சூர் ஊதுகிற வரைக்கும் இப்லீஸும் இருப்பான். முதல் சூர் ஊதப்படும் போது எல்லாரும் அழிவாங்க இல்லையா, அப்பதான் இப்லீஸுக்கும் மௌத்து வரும். அது வரைக்கும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துட்டான், அவகாசத்தை கொடுத்துட்டான். இப்ப அவன் ஒரு சபதம் எடுத்தான். என்ன சபதம்? நான் இந்த மனித இனத்தை பழி வாங்குவேன்னு சொன்னான். மனித இனத்தை வழிகெடுப்பதற்கு எல்லா வழியிலும் வருவேன்னு சொன்னான். அது அல்லாஹ் குர்ஆன்ல விரிவா சொல்றான். ஆதி என்னஹும், மனிதர்களிடத்தில் நான் வருவேன், மிம்பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் வந்து வழிகெடுப்பேன், ஒமின் ஹல்ஃபிஹிம், பின்னால் வந்து வழிகெடுப்பேன், வான் ஐமானிஹிம், வலது பக்கமாக வந்து வழிகெடுப்பேன், வான் ஷமாஇலிஹிம், இடது பக்கமாக வந்து வழிகெடுப்பேன். 4 திசையை சொல்றான் இல்லையா. அவங்களுக்கு முன்னால வருவேன், பின்னால வருவேன், வலப்பக்கம் வருவேன், இடப்பக்கம் வருவேன். இதுக்கு என்ன அர்த்தம்? முன்னால் வருவேன் என்று சொன்னா உலமாக்கள் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, உலக விஷயங்கள் தான் முன்னால், உலக விஷயங்கள்ல ஆர்வம் ஊட்டுவேன், அதுல ஈடுபட சொல்லுவேன். பின்னால் வருவேன்னு சொன்னா ஆகிரத்துடைய விஷயங்கள்ல சந்தேகத்தை ஏற்படுத்துவேன், நம்பிக்கையை கொள்கிற விஷயத்துல சந்தேகத்தை ஏற்படுத்துவேன், ஆகிரத்துடைய விஷயங்கள்ல உள்ளத்துல தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவேன். வான் ஐமானிகம் சொன்னா அவங்க நல்ல விஷயங்கள் செய்ய போனா அவங்களுக்கு ஏதாவது தடங்களை ஏற்படுத்தும். அதனாலதான் தொழுகையில கூட ஷைத்தான் வருவான், நம்ம தொழுகை கெடுக்கிறதுக்கு. எத்தனை ரக்காத் தொழுதோம் அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்திடுவான். அது ஷைத்தான் பண்ற வேலை. தொழுகையில இருப்போம், உது முறிஞ்சிருச்சா இல்லையாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துவான். தொழுதுட்டு இருக்கும்போது ஹதீஸ்ல வருது, ஷைத்தான் துபூர்ல பின்பக்கமாக வந்து ஒரு மனிதனுடைய பின்துவார முடிய பிடிச்சி இழுக்கிறான். அந்த மனிதர் ஆக காத்து பிரிஞ்சிருச்சோன்னு நினைக்கிறார். காத்து பிரியல்ல, அது ஷைத்தான் செஞ்ச வேலை. இதான் நல்ல ரங்கல் செய்கிற போது தேவையில்லாத வசுவசாக்கள், குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுத்துவான். அதே போல என்னங்க, வான் ஷமாஇலிஹிம், பாவங்களை செய்யுமாறு ஆர்வம் ஓட்டுவேன், பாவங்களை செய்ய சொல்லி தூண்டுவேன். இப்படி நான் எல்லா வகையிலும் மனிதர்களிடம் வருவேன். இப்படி 4 சொன்னவன் மேலிருந்து வருவேன்னு சொல்லல, மேலிருந்து வருவேன்னு சொல்லல. ஏன்னா மேல இருந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எந்த படைப்பாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்மளா தடுத்தாலே தவிர வேற படைப்பு தடுக்க முடியாது. அப்ப ஷைத்தானால கூட இறங்கக்கூடிய ரஹ்மத்தை தடுக்க முடியாது. நம்ம செய்யக்கூடிய பாவங்களால, நான் சொன்னேன் ஒரு குளிப்பு கடமையான நிலையில அப்படியே இருந்தா ரஹ்மத்து நின்றும், ரஹ்மத்து வராது நின்றும். சாப்பிடும்போது பெருமானார் சொல்லுவாங்க, சாப்பாட்டு தட்டுல ரஹ்மத்து நடுவுல தான் இறங்குது, நீங்க எடுத்ததுமே நடுவுல காலி பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்க. ஓரத்திலிருந்து சாப்பிடணும், ஓரத்திலிருந்து அப்படியே சாப்பிடணும். முதல்ல நடுவுல கை வச்சு காலி பண்ணிடாதீங்க, ஏன்னா அந்த சாப்பாட்டு தட்டினுடைய மைய பகுதியில ரஹ்மத் இறங்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. ஆக இப்படி ஷைத்தான் என்ன செஞ்சான்? சபதம் எடுத்தான். சபதம் எடுத்து நான் வழிகெடுப்பேன்னு சொன்னான். இப்போ அவன் வழிகெடுக்கிறதுக்கு முதல் படைப்பு யாரு? ஆதம் தான் இருக்கிறார் இல்லையா. இது நடந்தது, சபதம் எடுத்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே சொர்க்கத்தில் தன்னந்தனியாகத்தான் இருக்கிறாங்க, தனியாக உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா தனி மனிதனால் இன்பம் அடைய முடியாது. அதனால அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி. ஒரு நாள் படுக்கிறாங்க, தூங்குறாங்க. அல்லாஹ் அவங்க தூங்குகிற நேரத்தில் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அவங்களுடைய துணையை படைக்கிறான். கண் விழித்து பார்த்தா பக்கத்தில் ஹவ்வா இருக்கிறாங்க. ஏன் அவங்கள ஹவ்வான்னு சொல்லப்படுது? அவங்க எல்லா உயிரினங்களுக்கும் தாய் என்பதனால் அவங்களுக்கு பேர் ஹவ்வா. பக்கத்தில் ஹவ்வா இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஜோடியையும் அல்லாஹ் படைச்சிடறான். 2 பேரும் சொர்க்கத்தில் எவ்வளவு காலம் இருந்தாங்க? அல்லாமா இப்னு ஜரீர் அத்-தபரி அவர்கள் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா 2 பேரும் ஏறத்தாழ 36 வருடங்கள் சொர்க்கத்தில் இருந்தாங்க. அப்போ உடனே ஷைத்தான் வழிகெடுக்கல. இன்னைக்கு நடந்து நேற்று அடுத்த நாளே நடந்துருச்சு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இருந்தாங்க, சொர்க்கத்தில் இருந்தாங்க. பல முறை இப்லீஸ் முயற்சி பண்ணியிருக்கிறான் அவங்கள வழிகெடுக்க, எப்படி இல்லாம முயற்சி பண்ணியிருக்கிறான், முடியல. 36 வருடங்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன? அவங்க சொர்க்கத்தில் இருக்கணுங்கிறது இல்லையே, பூமிக்கு வரணும். பூமிக்கு வந்து மனித இனத்தை பெற்றெடுத்து அதை பல்கி பெருக செய்யணும். அல்லாஹ் வானவர்களுக்கும் அப்படிதான் சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில ஒரு மனித இனத்தை நான் படைக்க போறேன் தானே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்ப அல்லாஹ் அதுக்கு ஒரு காரணம், இப்லீஸை வச்சு என்ன செய்யறான்? இப்லீஸ் அவங்க உள்ளத்துல வந்து வஸ்வசாவை ஏற்படுத்துறான். இன்றைக்கு ஓதப்படுகிறதுல அதுவும் வருது. இப்போ வஸ்வசலஹுமு ஷைத்தான். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். அது மரமா செடியா
பல கருத்து இருக்குது. அவங்க அல்லாஹ் தடுத்தது கோதுமை செடி, அதை தான் அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான் என்று கருத்து இருக்கு. இப்போ இப்லீஸ் என்ன பண்றான்? வஸ்வஸ, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலும் ஹவ்வாவுடைய உள்ளத்திலேயும் குழப்பத்தை ஏற்படுத்துறான். இப்லீஸ் சொர்க்கத்துக்கு வெளியிலிருந்து அவர்களை வழிகெடுத்தானா, சொர்க்கத்துக்கு உள்ளேயே போனானா? இதெல்லாம் அறிஞர்கள் பல்வேறு அபிப்பிராயங்கள் சொல்றாங்க. சில அறிவிப்புகள் படி ஒரு பாம்பு தான் இப்லீஸ சொர்க்கத்துக்குள் சுமந்து கொண்டு உள்ள போச்சு. பாம்புல தான் இவன் உள்ள போனான். அதான் ஆனால் அவனால போக முடியாது, பாம்பு அவனை தூக்கிட்டு போச்சு. அதனால தான் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, பாம்புக்கும் மனித இனத்திற்கும் பகைமை அன்றிலிருந்து ஏற்பட்டது. அந்த பகைமை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. மனுஷனும் பாம்பும் சமாதானமே செய்யறதில்லை. பாம்பை கண்டா உடனே அதை அடிக்கணும்னு மனுஷன் நினைக்கிறான், மனுஷனை கண்டா பாம்பு அவனை தாக்கணும்னு நினைக்குது. இது அங்கிருந்து ஏற்பட்ட விரோதம்னு சொல்லி, இப்போ மனிதர்களை வழிகெடுக்க உதவியது பாம்புன்னு சொல்லி இப்படி ஒரு கருத்து. இப்லீஸ் என்ன பண்றான்? ஆதம் ஹவ்வாவை போய் பேசுறான், இந்த மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்டா என்னென்ன நன்மை உண்டு, பாவத்தில் அப்படிதானே, பாவத்துக்கு 1008 காரணங்களை சொல்றானா இல்லையா? வட்டி வாங்கினா என்னென்ன நன்மை கிடைக்கும், லோன் வாங்குறதுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பான். அவன் பேசுறதெல்லாம் பாருங்க. இப்லீஸும் அப்படிதான் பேசுறான், மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்டா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வசீரதாக இல்லை. ஒரு கட்டத்தில் இப்லீஸ் என்ன பண்றான்? அல்லாஹ் மேலேயே சத்தியம் பண்றான். ஷைத்தானும் அல்லாஹ்வுடைய பேர்ல சத்தியம் பண்ணுவான். என்னங்க சத்தியம் பண்றான்? அல்லாஹ் மேல. ஒகாசமஹுமா, அல்லாஹ் கொண்டு சத்தியம் பண்றான். இன்னி லக்குமா லமீனன் நாசிஹீன், உங்க 2 பேருக்கும் நான் நல்லதைத்தான் ஆடுறேன். இதை நீங்க ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னா, இதை சாப்பிட்டா நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கிடுவீங்க, அல்லது நீங்களும் மலக்கா போயிடுவீங்க, நீங்களும் மலக்காயிடுவீங்க. இதெல்லாம் குர்ஆன்ல இன்றைக்கு வரக்கூடிய வசனங்கள்ல உள்ளதா நான் சொல்றேன். நீங்க மலக்காயிடுவீங்க அல்லது நீங்க சொர்க்கத்தில் நிரந்தரமாயிடுங்க, அதனால அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல 2 பேரும் கொஞ்சம் அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க? நழுவிட்டாங்க. சத்தியம் பண்றானே அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு யாரும் போய் சத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுல ஹவ்வா இருக்கிறாங்களே, அவங்க தான் ரொம்ப தூண்டிட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம. ஆதம் அலைஹிஸ்ஸலாம அதிகமாக தூண்டியது யாரு? ஹவ்வா. அதனால தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தவறுக்கு தண்டனையாக தான் பெண்ணினத்திற்கு அல்லாஹ் பிரசவ ஒலிங்கிறத கொடுத்துட்டான். அது அவங்க செஞ்ச அந்த தண்டனை, அவங்க செஞ்ச பாவத்திற்கு அவங்க கொஞ்சம் அதிகமாக தூண்டிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. அந்த தடுக்கப்பட்ட கனியை எப்போ சாப்பிட்டாங்களோ அது வரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய மறைவிடங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது. அது வரைக்கும் மறைவிடம் தெரியல, முன்பின் துவாரங்கள் தெரியல. என்ன அதை சாப்பிட்டாங்களோ தெரிஞ்சிருச்சு. இப்போ மறைக்கிறதுக்கு சொர்க்கத்தில் உள்ள அத்தி மரத்தினுடைய இலைகளை எடுத்து 2 பேரும் அதை கொண்டு மறைக்கிறாங்க. சொர்க்கத்தினுடைய இலைகளை எடுத்து அது அத்தி மரத்தினுடைய இலைகள்னு சொல்லி. இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, இந்த அவுரத்து வெளிப்படுது இல்லையா, மானம் வெளிப்படுது இல்லையா, அதுக்கு முன்னால சொர்க்கத்தில் அவங்க ஆடை உடுத்திருந்தாங்களா? ஆதமும் ஹவ்வாவும். இந்த சூறால ஆடையை பற்றியும் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனங்களை தொடர்ந்தே ஆடையை பற்றி அடுத்து வரும். ஆடை குறித்தும் அல்லாஹ் என்னங்க சொல்லுவான். அதுக்கு ஒரு காரணம் என்னங்க இருக்குது. இப்போ இந்த சம்பவத்துக்கு முன்னால சொர்க்கத்தில் அவங்க ஆடை உடுத்தி இருந்தாங்களா அப்படின்னா உலமாக்கல்ல ஒரு சாரார் சொல்லுவாங்க, இல்லை, ஆடை உடுத்தல்ல, அவங்களுடைய உடம்புனுடைய அந்த மறைவிட பகுதிகளை ஒளி மறைத்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத வரைக்கும் ஒளி பிரகாசம், அந்த பிரகாசம் அவங்களுடைய மறைவிடங்களை எல்லாம் மறைத்து கொண்டிருந்தது. எப்ப பாவம் செஞ்சாங்களோ அந்த ஒளி விலகிடுச்சு, ஒளி தான் விலகுச்சு, ஒளி தான் ஆடையா இருந்திருக்குது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, மோமின்களுக்கு உலகத்திலேயே கூட அல்லாஹ் ஒளியை கொடுப்பான், நல்ல மோமின்களுக்கு. அப்படி சில சஹாபாக்களுக்கு நடந்திருக்குது. உசைது பின் ஹுதைர்ங்கிற ஒரு சஹாபி ஒரு நாள் இஷா தொழுது விட்டு, ஹதீஸ் புகாரில் வருது, இஷா தொழுது விட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறார். அன்றைக்கு வளமைக்கு மாற்றமாக இருட்டு, அவர் வீடு தொலைவில் இருக்குது. இந்த இருட்டில் எப்படி இவர் போவார் அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. அவருக்கு முன்னால் ஒரு ஒளி, அவர் வீடு போய் சேர்ற வரைக்கும் அந்த ஒளி இருந்துச்சு. அன்று முதல் அவர் இருட்டில் போனால் முன்னால் ஒளி இருக்கும். உலகத்திலேயே அல்லாஹ் சில நல்லடியார்களுக்கு கராமத்தன் அற்புதம் என்ற அடிப்படையில் ஒளி அல்லாஹ் கொடுப்பான். இந்த சம்பவத்தில் அல்லாஹ் உணர்த்துறான், அந்த 2 பேரும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாத வரைக்கும் ஒளியால் மூடி மறைக்கப்பட்டாங்க. எப்போ பாவம் செஞ்சாங்களோ ஒளி விலகிடுச்சு. இப்போ அவரத்து தெரியுது. உடனே அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இலை தலைகளை கொண்டு மறைக்கிறாங்க. இப்போதான் அல்லாஹ் உத்தரவிடுறான், இஹ்பிது,
கீழே போங்கன்ட்டான் அல்லாஹ். கீழே போங்கன்னு யாராருக்கு சொன்னா அப்படின்னா இப்லீஸு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சில படைப்புகள் பாம்பையும் சொல்றாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்பிட்டான். எஹ்பித்தூன்னு சொல்லிட்டான். இப்போ சொர்க்கத்திலிருந்து நம்முடைய ஆதி பிதா ஆதம் ஹவ்வா பூமிக்கு வந்துட்டாங்க. பூமிக்கு வந்தா ஒரே இடத்துல வரல, ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு திசையில. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவுக்கு இறங்குனாங்கன்னு பல அறிவிப்புகள் சொல்லுது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தால இறங்குனாங்க. அதனால தான் அந்த நகரத்துக்கு பேர் ஜத்தா. நம்ம வளமையில ஜித்தாங்கிறோம். ஜத்தானா பாட்டின்னு அர்த்தம். ஹவ்வா தான் எல்லாருக்கும் பாட்டி. அவங்க இறங்கிட்டாங்க. எங்க ஜித்தால இறங்குனாங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இருவரும் தனித்தனியா இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பூமியில இறங்கி தௌபா செய்றாங்க. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இன்றைய வசனங்கள்ல அதெல்லாம் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிட்டான், உலகத்துல என்னை வழிபடுவதற்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்க, என்னை வழிபடுவதற்கு ஒரு இல்லத்தை கட்டுங்க, அந்த இல்லத்தை கட்டுறதுக்கு மக்கா போங்கன்னு சொல்றான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவிலிருந்து மக்காவுக்கு வர்றாங்க. மக்காவை நோக்கி முதல் மனிதர் நடந்தது இந்திய மண்ணிலிருந்து. பல முறை நான் சொல்லியிருப்பேன், இந்திய மண்ணுக்கும் இஸ்லாத்துக்குமான தொடர்பு இன்று நேற்று வந்த தொடர்பு அல்ல. அதனால என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் இங்கு இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இங்க இஸ்லாம் இருக்குது. போங்க மக்காவுக்கு போய் ஒரு ஆலயத்தை கட்டுங்கிறான். மக்காவுக்கு போற வழியில தான் என்னங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உத்தரவிடுறான், நீங்களும் போங்கன்னு சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேருமே அரஃபால சந்திக்கிறாங்க. அதனால தான் அந்த பேர் வந்தது என்பது ஒரு காரணம். அரஃபா என்ற அறிமுகமாகுதல். ஆதமும் ஹவ்வாவும் உலகத்துல பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, அங்க போய் சங்கமித்து அறிமுகமானாங்க. அதனால அதுக்கு பேர் அரஃபா. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அரஃபா வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அரஃபால அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து உலகத்துல கியாம நாள் வரை வரப்போகிற எல்லா உயிர்களையும் வெளியாக்குறான். எல்லா உயிர்களையும் வெளியாக்குறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து அல்லாஹ் என்ன செய்றான், கொண்டு வர்றான். எல்லா உயிர்களையும் வெளியாக்கிய பிறகு அல்லாஹ் அந்த உயிர்களிடத்துல கேட்கிறான், நாளைக்கு நீங்க எல்லாம் மனிதர்களா போன பிறகு எங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்படல என்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. அந்த உயிர்களிடத்துல அல்லாஹ் பேசுறான். அந்த உயிர்களுக்கு கேட்கிற பேசுற ஆற்றலை கொடுக்கறான். அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ கைரி, என்ன தவிர உங்களுக்கு எந்த இறைவனும் இல்லை. வலா ரப்ப கைரி, என்ன தவிர உங்களுக்கு எந்த ரப்பும் இல்லை. வலா ஷரி வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எனக்கு யாரையும் இணை வச்சிடாதீங்க. உங்களுக்கு நான் நபிமார்களை அனுப்புவேன், உங்களுக்கு நான் வேதங்களை அனுப்புவேன், அதையெல்லாம் நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் உண்மைப்படுத்துவீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அந்த உயிர்கள் எல்லாம் இருந்தோம், நம்மெல்லாம் இருந்தோம், நம்ம அத்தாமார் எல்லாம் இருந்தாங்க, எல்லா உயிர்களும் இருந்துச்சு. எல்லாருமே என்ன சொன்னாங்க, நஷ்ஹது அன்னக ரப்புனா வ இலாஹுனா, நீ தான் எங்களுக்கு ரப்பு, நீ தான் எங்களுக்கு இலாஹு. லா ரப்பனா லா ரப்பலனா கைருக் வலா இலாஹ லனா கைருக், வேற ரச்சகனோ ரப்போ எங்களுக்கு இல்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னோம். இப்போ அல்லாஹ் இந்த வாக்குறுதி எடுத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை உயரமான இடத்துல அப்படி தூக்கி காட்டினான். எல்லா உயிர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. அழகானவர்களும் இருந்தாங்க, அழகற்றவர்களும் இருந்தாங்க, நல்லவர்களும் இருந்தாங்க, பாவிகளும் இருந்தாங்க. அப்போ நபிமார்கள் அவங்க மட்டும் அந்த உயிர்களில் ஒளிவிளக்குகளா தெரிஞ்சாங்க. நபிமார்கள் பிரகாசம் இல்லையா, எல்லாம் ஒளிவிளக்கா தெரிஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இதுல சில பேர் அழகா இருக்கிறாங்க, சில பேர் அழகில்லாம இருக்கிறாங்க, சில பேர் ஆரோக்கியமா இருக்கிறாங்க, சில பேர் ஆரோக்கியமற்றவர்களா இருக்கிறாங்க, எல்லாரையும் சமமா ஒரே மாதிரி படைக்கலாம் இல்லையான்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, அப்படி படைச்சா என்னுடைய நியாமத்து மக்களுக்கு தெரியாது. பல வகையா படைச்சாதான் என் நியாமத்துடைய அருமை புரிந்து மக்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனால நான் என்ன செய்யறேன், இப்படி படைச்சிருக்கிறேன்னு சொல்றான். எல்லா மனிதர்களிடத்திலும் வாங்கப்பட்ட உறுதி பிரமாணம் எங்க, அரஃபாவுல இன்னைக்கு நைட்டு ஓதப்படுகிற விஷயத்துல இந்த ஆயத்தும் வருது. அல்லாஹ் கேட்பான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரட்சகன் இல்லையா? எல்லாரும் சொன்னோம், ஷஹீதுனா, நீ எங்களுடைய ரப்புன்னு சொன்னோம். இன்னைக்கு ஓதப்படுகிற கடைசி ரக்காத்துகள்ல இந்த ஆயத்துகள்லாம் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து எல்லாத்தையும் எடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தம் நபிமார்களுடைய அருவாகுகளோடு. எல்லா மக்கள்கிட்டையும் வாங்கியாச்சு, நான் தான் ரப்பு, மாறு செய்யக்கூடாது. அடுத்து நபிமார்கள் அனைவரிடத்திலையும் அல்லாஹ் ஒப்பந்தம் வாங்கினான். அந்த ஒப்பந்தம் என்ன, உலகத்தில் நீங்க வாழுகிற காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டால்
அவர்களை உண்மைப்படுத்தணும், அவங்கள ஈமான் கொள்ளணும், அவங்களுக்கு உறுதியாக இருக்கணும். இதை ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு நபித்துவம். எல்லா நபிமார்களும் அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. குர்ஆன்ல அதுவும் வருது. வைது அஹதல்லாஹு மீசாகன் நபியீன் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபுங்கிற ஆயத்தில் வருது. ஆக இதுதான் என்னங்க நடந்துச்சு அரஃபாவில். அதுக்கப்புறம் அவங்க காபாவை கட்டுனாங்க, முதல் ஹஜ்ஜி செஞ்சாங்க. ஆதம் ஹவ்வாவுக்கு ஒவ்வொரு பிரசவத்திலும் 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, ஒவ்வொரு பிரசவத்திலும். சரிங்களா? அந்த பிரசவத்தில் பிறந்த அந்த ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யக்கூடாது, ஹராம். இன்னொரு பிரசவத்தில் பிறக்கிற பெண் குழந்தைய முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை நிக்காஹ் செஞ்சுக்குவார், இந்த பெண் குழந்தை அந்த ஆணை நிக்காஹ் பண்ணிக்கும். ஒவ்வொரு பிரசவத்திலும் 2 குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண், இப்படி அல்லாஹ் வச்சிருந்தான். ஏன்னா அன்னைக்கு வேற வழி இல்லை, சகோதரியை தானே நிக்காஹ் செஞ்சாகணும். ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரி நிக்காஹ் பண்ணக்கூடாது. அடுத்து வரக்கூடிய அந்த பிரசவத்தில் பிறந்ததை இவர் என்ன பண்ணுவார், நிக்காஹ் பண்ணிக்குவார். இப்படியாக அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், பல குழந்தைகளை கொடுத்தான். அந்த குழந்தைகளில் ஒருவர் தான் ஹாபில் காபில்னு சொல்றோம். ஷீஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபிங்கிறோம். தமிழகத்தில் சேதுங்கிறது ஷீஸிலிருந்து வந்தது என்பது ஒரு கருத்து. இங்கே தான் அவங்களுடைய அவுலாதுகள், அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்ததற்கான சில வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இருந்தாங்க, அவங்களுடைய மகன் ஷீஸ் இங்கே தான் இருந்தாங்க, அதில் தான் இந்த வார்த்தை என்றெல்லாம் என்னங்க சொல்லப்படுது. இப்படி அவங்க பூமியில் மனித இனத்தை உருவாக்குறாங்க. அது வரைக்கும் என்னங்க, பூமியில் அவங்க வந்த பிறகு உணவுக்கு ஏதாவது வேண்டுமே, சொர்க்கத்தில் எல்லாமே கஷ்டம் இல்லாமல் கிடைத்தது. அப்படிதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வித்தை கொண்டு வந்தாங்க. அந்த வித்து கோதுமை வித்து. அந்த வித்தை பயிரிட்டு அதை எப்படி விவசாயம் பண்ணணுங்கிறத ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. துனியால முதல்ல பயிரிடப்பட்ட தானியம் என்பது கோதுமை தான் அப்படிங்கிறது இந்த வரலாற்றிலிருந்து தெரிய வருவதாக சொன்னாங்க. ஆக இந்த சம்பவத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்து ரூஹு ஊதுனன்னு சொன்னோம் இல்லையா, அது நடந்தது ஜும்மாவுடைய நாளுடைய கடைசி நேரத்தில். அதனால தான் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு புனிதமான நேரங்கிறோம். துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நேரம் அதில் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகுள்ள நேரத்தை வீணாக்கக்கூடாது. முதல் மனிதர் படைக்கப்பட்டதும் அந்த ஜும்மா அன்னைக்கு அசருக்கு பிறகு சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் முன்னால் தான் படைக்கப்பட்டாங்க. பல நிகழ்வுகள் நடந்தது வெள்ளிக்கிழமை தான் நடந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு போனதும் வெள்ளிக்கிழமை தான், சொர்க்கத்திலிருந்து வந்ததும் வெள்ளிக்கிழமை தான். உலக அழிவு நாள் கியாம நாள் நடக்க போவதும் ஜும்மாவுடைய தினத்தில் தான் நடக்க போகுது. அருமையானவர்களே, குர்ஆன் இப்படி மனித இனத்தினுடைய தோற்றங்களையும் மனித இனத்தின் இறுதி என்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லுது. படிப்பினை வருவதற்காக, இப்லீசுடைய சூழ்ச்சிகளை சொல்லுது. இப்லீசுடைய சூழ்ச்சிகளை நாம் சிக்கிவிடாமல் இருப்பதற்காக. இப்போ எல்லா வகையிலும் இப்லீஸ் வர்றான்னு சொன்னோம். அப்படிதான், எந்த பக்கம் வர்றான், வலது பக்கம் வர்றான், இடது பக்கம் வர்றான், பின்னால் வர்றான், முன்னால் வர்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதுவாங்க, அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராதி வ ஆமின் ரவ்ஆதி. யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை மறைப்பாயாக, என்னுடைய அச்சத்தை நீக்குவாயாக. வஹ்ஃபத்னி மின் பைனி யதை, முன்னால் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. வமின் ஹல்ஃபி, பின்னால் இருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. வ அன் யமீனி, வலது பக்கத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. வ அன் ஷிமாலி, இடது பக்கத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. அறியாத புறத்திலிருந்து நான் தாக்கப்படுவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. எனக்கு என்னுடைய செவியிலே ஒளியை தருவாயாக, என்னுடைய பார்வைக்கு ஒளியை தருவாயாக, என்னுடைய வலது பக்கம் ஒளியை தருவாயாக, இடது பக்கம் ஒளியை தருவாயாக. இந்த துஆக்குடைய நோக்கம் என்ன? ஷைத்தானுடைய வஸ்வசாவிலிருந்து பாதுகாக்கப்படணும்னா அல்லாஹ்வுடைய ஒளி தேவை. அதனால தான் இத்தகைய துஆக்கள் செய்கிறாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் குர்ஆனுடைய சரித்திரங்களிலிருந்து படிப்பினை பெற்று நல்லவர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக, நல்லவர்களாக மரணிக்க செய்வானாக. தீய முடிவுகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.